சமையல் பண்றது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா என்ன சமைக்கணுங்கிறத யோசிக்கிறது தாங்க இருக்கிறதுலே பெரிய விஷயம். காலைல ஏந்திரிச்சு இதை சமைக்கணும் அது சமைக்கணும்னு யோசிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிடுவேன்னா நைட்டே என் பொண்ணுக்கிட்ட கேட்டுருவேன் என்ன சமைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவள் ஒரு சில விஷயங்கள்ல சொல்லிடுவா இதுதான் வேணும் அப்படின்னு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து சமைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஆரம்பிச்சிருது. இதுவே என்னென்னா வெரைட்டி ரைஸ் அப்படிங்கும் போது இவருக்கு தனியாக வந்து குழம்பு வைக்கணும். வாரத்தில் வந்து 2 நாள் அப்படின்னா பரவாயில்ல. எல்லா நாளும் அவளுக்கு வெரைட்டி ரைஸாக கொடுக்கும் போது அவருக்கு வந்து வெரைட்டி ரைஸ் கொடுக்க முடியாதனால இவருக்கு தனியாக வந்து குழம்பு ஏதாவது வச்சு நான் கொடுத்து அனுப்பிடுவேன். இன்னைக்கு காலையில் வந்து குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்து வச்சுட்டு அவளை எழுப்பணும்னு சொல்லிட்டு கீழே வந்து ஹாட் வாட்டர் எப்போவுமே உல வைக்கும் போதே வந்து வச்சிருவேன். அதில் வந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு காய் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.